வணக்கம். நம்ம சிவன் வர்மக்கலையில இன்னைக்கு நம்ம பார்க்கறது மூட்டு பிரச்சனை. நடக்க முடியாம, ஒரு வேலையை செய்ய முடியாம, கால் வீக்கி போய் நம்மகிட்ட வந்திருந்தாங்க. அவங்களுக்கு இப்ப நம்ம வர்மக்கலை சிகிச்சை முதல் முறையா கொடுத்துருக்கோம். எப்படி இருக்குன்னு அவங்களை கேட்போம். அம்மா வணக்கம். வணக்கம் ஐயா. எனக்கு நடக்க முடியல, 2 குடம் தண்ணி தூக்கின்னு வீட்டுக்குள்ளவே குழா இருக்கு, 2 குடம் தண்ணி தூக்கின்னு வீட்டுக்குள்ள போக முடியல. என்னால ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு இந்த இடத்துல வந்து நான் ரொம்ப சந்தோஷத்துல உட்காந்து நான் ஃப்ரீயா இருக்கேன். ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா இருக்கேன். கொஞ்சம் இல்ல, ரொம்ப ஃப்ரீயா இருக்கேன். எப்படி இருக்கு? சொல்லாத போட்டுறீங்களா? ஃப்ரீயா இருக்கு. வரும்போது மேலே ஏறது கூட கஷ்டப்பட்டீங்க இல்லையா? எனக்கு கால் ஸ்டெப் மேல வச்சு ஏற முடியாத அளவுக்கு வந்தேன் நானு. இப்ப நான் நல்லா கீழே இறங்கினேன், மறுபடியும் ஏறி உட்கார்ந்தேன். எனக்கு எந்த வலியும் இப்போதைக்கு இல்ல. நல்லா இருக்கு, கால் நல்லா இருக்கு. சரிங்கம்மா, நாளைக்கு வந்து நீங்க முருகருக்கு வந்து அழகு குத்த போறீங்க. ஆமா சார். அத பத்தி நேத்தெல்லாம் எப்படி நடக்கும்னு நினைச்சிட்டு இருந்தீங்களா? இல்ல சார், நான் நேத்துக்கு இல்ல, இன்னைக்கு இங்க வர்ற வரைக்கும் நான் உண்மையாவே நான் வேல் போடுவேன். நான் மறுபடியும் கோவில் போவேன், சுத்தி வருவேன்னு நான் எதிர்பார்க்கல. இன்னைக்கு இங்க வந்த உடனே எனக்கு முழு திருப்தியோட நான் வேல் போடுவேன்ற ஒரு கூடுமான அளவுக்கு எனக்கு திருப்தி வந்து தைரியம் வந்திருக்கு சார். இன்னைக்கு நான் கண்டிப்பா போடுவேன் சார். நாளைக்கு நான் முருகனுக்காக கண்டிப்பா வேல் போடுவேன் சார். நாளைக்கு நான் சந்தோஷமா அதுக்கான முறையான சிகிச்சை நம்ம எடுத்திருக்கோம். முருகபெருமான் புண்ணியத்துல, சிவபெருமான் அருளால உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும். நாளைக்கு நல்லபடியா போயிட்டு வருவீங்க. அடுத்த முறை வரும்போது நிம்மதியா நீங்க வருவீங்க, வழி இல்லாம வருவீங்க. கண்டிப்பா சார். நான் இன்னொரு வாட்டியும் வருவேன் சார் இந்த இடத்துக்கு. இன்னொரு வாட்டியும் கண்டிப்பா இந்த இடத்துக்கு வந்து எனக்கு எப்படி இருந்தது, நான் நேற்றுக்கு நாளைக்கு வேல் போட்டு எனக்கு கால் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு கண்டிப்பா சொல்றதுக்காகவே வருவேன் சார். ரொம்ப சந்தோஷமா. ஐயா நீங்க சொல்லுங்க ஐயா, அம்மா எப்படி இருந்தாங்க இதுக்கு முன்னாடி, இப்ப எப்படி இருக்காங்கன்றதை நீங்க கொஞ்சம் பகிர்ந்துக்குங்க ஐயா. அம்மா 1 மாசமா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எனக்கும் நிம்மதி இல்லாம இருக்கும். அவங்க கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆமா, நான் காய்கறி கீரை வியாபாரம் பண்றேன். இவங்களால வந்து எனக்கு வெளியே போனா நிம்மதியே இருக்காது, வியாபாரம் பண்ற மாதிரியே இருக்காது. அதனால இப்போ உங்களோட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் திருப்தியா இருக்கு சார். இப்போ சரி சரி சரி, கவலைப்படாதீங்க. சரி சார். நீங்க படுற கஷ்டத்துக்கு இப்போ ஒரு நாள்லயே அவங்களுக்கு வந்து சிகிச்சையில பலன் அடைஞ்சிருக்கு இல்லையா? ஆமா சார். இப்போ பார்த்து அவங்கள குமரல பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு வந்து ஐயா உழைக்கிறாரு, அம்மாவும் உழைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உடல் ஒத்துழைக்கல, கீழே விழுந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. நான் சரியாக மாட்டேன்ற ஒரு நம்பிக்கையில நான் என்ன பண்ண போறேன்ற டிப்ரெஷனுக்கு போகாம வர்மக்கலைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நம்ம பாரம்பரிய கலையில இப்போ ஒரு 15 நிமிஷத்துல சிகிச்சை அளித்திருப்பேன். அந்த 15 நிமிஷத்துல அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க கண்ணீர் மல்க எப்படி பேசுறாங்க நீங்க பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.